சிரிப்பால இந்த உலகத்தையே தனக்கு அடிமையாக்க முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? வீடியோ ஃபுல்லா பாருங்க. 50 days 50 கிரிக்கெட் ஸ்டோரிஸ்ல இன்னைக்கு டே 6. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேன் வில்லியம்சனுக்கு இவங்க அப்பா தான் கோச்சா இருக்காரு. இவர் ஸ்கூல் படிக்கும் போதே கிட்டத்தட்ட 40 செஞ்சுரிஸ்க்கு மேல அடிச்சிருக்காரு. இவங்க அப்பா தான் கிரிக்கெட் கோச், அதனால இவரை டாப் ஆர்டர்ல அனுப்புறாங்கன்னு யாரும் நினைச்சிடக்கூடாதுன்னு நம்பர் 6லயும் இவங்க அப்பா அனுப்புறாரு. அந்த டைம்ல தன்னோட டீம் லாஸ் பண்ற சுச்சுவேஷன்ல நம்பர் 10ல வந்த பவுலர் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு செஞ்சுரி அடிச்சு அந்த டீமை வின் பண்ணவும் வைக்கிறாரு. அப்போ எல்லாரும் கை தட்டும் போது வில்லியம்சன் சொன்னது என்னன்னா, நான் ஒரு பேட்ஸ்மேன், நான் அடிக்கிறது பெருசு இல்ல, ஆனா இவர் ஒரு பவுலர், இவர் என் கூட இவ்வளவு தூரம் நின்னனாலதான் நம்ம வின் பண்ணோம், அதனால நீங்க எல்லாரும் இவருக்கு கைத்தட்டுங்கன்னு தன்னோட 12வது வயசுலயே சொல்றாரு. 2015 வேர்ல்ட் கப்க்கு பிரண்டன் மெக்குலம் நியூசிலாந்து டீமை ஃபைனலுக்கு கொண்டு போய் லாஸ் பண்றாங்க. அதுல மன உடஞ்சு போன மெக்குலம் வில்லியம்சன் கிட்ட சொன்னது என்னன்னா, நெக்ஸ்ட் டைம் வேர்ல்ட் கப் வின் பண்ணிரு, இல்லனா நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கிரிக்கெட்டையே மறந்துருவாங்கன்னு சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரி 2019 வேர்ல்ட் கப்க்கு வில்லியம்சன் தன்னோட டீமை கொண்டு போறாரு. அந்த மேட்ச் டை ஆகுது, சூப்பர் ஓவர் நடக்குது, அதுவும் டை ஆகுது. கடைசியா அந்த மேட்சை இங்கிலாந்து டீம் லக்கால வின் பண்றாங்க. அந்த டைம்ல யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும், ஆனா இவரு அந்த சூழ்நிலையில கூட மனசை கல்லாக்கிட்டு சிரிச்சுட்டே நின்னாருங்க. இதனாலதாங்க இவரை நியூசிலாந்து மட்டுமல்ல உலகத்துல இருக்கிற எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸும் இவரோட அன்புக்கு அடிமை ஆயிட்டாங்க. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இஃப் யூ ஹேவ் பேஷன்ஸ் அண்ட் காம்னஸ், ஈவன் இஃப் யூ லாஸ், இட் வில் பி a victory for you.